இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஓடுதோ இல்லையோ வசூல் வந்துச்சுன்னா படம் ஹிட்டுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேலும் ஓடிடிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படத்தை நீங்கள் 15 நாள் தான் தேட்டரில் ஓட்டணும், அதோட நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவேன், அப்போ தான் ஓடிடியில் வாங்குவேன், இல்லை வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதனால் ஒரு படம் சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளி விழாலாம் கொண்டாடுறதே கிடையாது. 15 நாள் ஒரு படம் ஓடிச்சுனாவே அதுவே மிக பெரும் சாதனையாக தான் இந்த காலத்தில் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ரஜினி படம்லாம் பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான நாட்களாக ஓடி மாபெரும் சாதனைகள்லாம் படைச்சிருக்கு. இப்போ அதற்கான எந்த இதுவுமே இருக்கிறதா நமக்கு தெரியல. வேட்டையன் படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 நாள் தான் தியேட்டரில் ஓடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் வசூல் ரீதியாக ஒரு நல்ல லாபமான படமாக மாறிப்போச்சு. அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தை எப்படியாச்சும் பிரம்மாண்டமான படமாக எடுத்து இந்த படத்தை 1000 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரும் மட்டும் இல்லாமல் லோகேஷும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு வராங்க. லோகேஷ் எடுத்த லியோ படம் சரிக்கு போனதுனால இந்த கூலி படம் அந்த மாதிரி ஆகக்கூடாது என்பதற்காக ஒன்றும் பார்த்து பண்ணுறாங்க. ப்ரொமோஷன்ஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படி முதல் கட்டமாக இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதாவது வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் பிஸியாக நடிக்கிறாரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் மற்றும் பூஜா ஹெக்டே முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படம் தங்க கடத்தில் மையமாக வச்சு எடுக்கப்பட்டு வருது. இந்த படத்தில் முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்களா, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அதை ரிவீல் பண்ணவே இல்லை. மேலும் எல்சியூவில் கண்டிப்பாக இந்த படம் வராதுன்னு சொல்லப்பட்டு வந்தாலும் லோகேஷ் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரையும் எல்சியூவில் கொண்டு வருவார். சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன், விஜய், சூர்யா போன்ற மிக பெரும் ஜாம்பவான்களை ஒரே படத்தில் காமிப்பாருன்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் லோகேஷ் என்ன பண்ணுவார், ரசிகர்களை ஏமாத்துவாரா பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகிறதுனால படத்தோடைய ப்ரொமோஷன்ஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல் கட்ட வேலையாக இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லர் கட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இந்த ட்ரெய்லரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மட்டும் காமிக்காம முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து இந்த ட்ரெய்லர்லேயே படம் எப்படி இருக்கும், படத்தை பார்க்கலாமா வேணாவான்றத ஹைப்பை ஏற்றுற மாதிரி இந்த ட்ரெய்லர் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா சமீபத்தில் வந்த படங்களுக்கு எல்லாம் ட்ரெய்லர் முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது மேட்ரு கிடையாது. ட்ரெய்லரில் சொல்ல வேண்டியது சொன்னாங்களா இல்லையா அதுதான் மேட்ரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.